வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். ஆங்குலர் 17 எப்படி பேசிக் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும், அதில் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போன 2 வீடியோஸ்ல பார்த்தோம். அதோடைய கிட்டப் கோடும் நான் அந்த வீடியோஸ்லேயே கொடுத்துட்டு இருந்தேன். அது செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் பாருங்க. இந்த வீடியோவில் ஆங்குலர் 17ல இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற இஃப் ஃபார் இஃப் மட்டும் இப்போ பார்ப்போம். அந்த புது சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ட்ரை அவுட் பண்ண போறேன். இங்க இஸ் விசிபிள் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ இந்த வேரியபிள்ல இந்த காம்பனன்ட்ல யூஸ் பண்ண போறோம். இந்த சோர்ஸ் கோட் அதே சோர்ஸ் கோட் தான் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்க பேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஒரு div கிரியேட் பண்ணிப்போம். சாரி, ஆப் காம்பனன்ட்ல இல்ல, சிக்னல் காம்பனன்ட்ல. இப்ப இந்த பட்டனே வந்து மேல வச்சுப்போம். மேல வந்து ஒரு div this is visible அப்படின்னு கொடுக்குறோம். இங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா active if equal to அந்த வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. assigning animation trigger attributes with an expression is invalid. சரி, எரர் வந்து விட்டது. அப்போனா நம்ம இப்போ அவங்களுடைய சின்டாக்ஸுக்கு போயிடுவோம். ஆங்குலர் டாட் div. நான் ஏன் எரரோட ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு எரரை ரிசால்வ் பண்ண தெரியும். நான் இதெல்லாம் எடிட் பண்ணாம அப்படியே தான் அப்லோட் பண்ணுவேன். if முன்னாடி வந்து ngif தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருந்தோம். இவ்வளோ நாள் வந்து ngif equal to அப்படின்னு கொடுப்போம். இப்போ புதுசா வந்து active இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் active போடும்போது இது கோர்லேயே வந்துடுது. ngif வந்து எக்ஸ்ட்ராவா வரும். இது கோர்லேயே வரதுனால பேக்கேஜோடைய பண்டில் வந்து சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிளாக் மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. நார்மலான இஃப் மாதிரியே இது. பழசுல தான் ngif if is visible equal to true. if visible equal to true இருந்தா இதுக்கு க்ளோசிங். ஓகே, நார்மலான ப்ரோக்ராமிங் மாதிரியே if பிரேஸ் ஓப்பன் ஆகுது. ரியாக்ட்ல இப்படிதான் இருக்கும். இந்த டிவுக்கு வெளியில போகணும். இது ஆக்சுவலா ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வருது. ஈக்குவல் டு ட்ரூ, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது டபுள் ஈக்குவல் டு வருமா, சிங்கிள் ஈக்குவல் டு வருமா? யூஸ்வலா கம்பேரிசன்லாம் டபுள் ஈக்குவல் டு தான் வரும். என்ன எரர்? பட்டன் கிளிக்டு. பைண்டிங் cannot contain assignment. ஒரு ஈக்குவல் டு போட்டா அது அசைன்மெண்ட். அதுதான் நான் டவுட்டா பார்த்தேன். ஓகே, எரர் இல்லாம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க வந்தா this is visible. இப்போ இந்த பட்டன் கிளிக்ல இதை வந்து ஹைட் பண்ணுவோம். இந்த பட்டன் கிளிக்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல this dot is visible equal to this dot is visible. ஏற்கனவே என்ன இருக்கோ அதை நெகேட் பண்ண சொல்றோம். நாட் ஆஃப். ஸோ ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸ் ஆயிடும், ஃபால்ஸ்னு இருந்தா ட்ரூ ஆயிடும். அப்போ ஹைட் ஆயிடுச்சு, விசிபிள் ஆயிடுச்சு, ஹைட் ஆயிடுச்சு, விசிபிள் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இந்த சின்டாக்ஸ் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றவங்களுக்கு அதே மோட்ல இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதை எடுத்துடலாம். சரி, act is visible equal to true இருந்தா ஒரு ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள நம்மளுடைய பிளாக் போறோம். முன்னாடி இங்க கொடுப்போம். முன்னாடி இங்க ngif இந்த மாதிரி வரும். இப்போ அதை எடுத்து வெளியில போட்டாங்க. இதோட மெயின் ரீசன் தெரிஞ்சுக்கோங்க, எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு. ஏன்னா அதான் முக்கியம். அத இப்ப பார்த்தோம்னா இது கோர்லயே வந்துடுது. கோர் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஆங்குலரோடைய இன்பில்ட்டாவே வரும். நம்ம எதுவும் எக்ஸ்டர்னலா மாடியூல் சேர்க்க வேணாம். அப்பதான் எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸோ பண்டில்ஸோ ஆட் ஆக வேண்டாம்.
அந்த ரீசன்னால இது ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியே தான் ஆக்டிவ் ஃபார் இஃப் ஃபார் ஸ்விட்ச் 3 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் ஃபார் ஸ்விட்சா இப்போ இங்க இந்த ஃபாரோட சின்டாக்ஸ் எடுப்போம். HTML போய் ஃபார் ஐட்டம் ஆஃப் ஐட்டம் ட்ராக் ஐட்டம் ஐட்டம் டாட் நேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த ஐட்டம் இந்த ஐட்டம்ஸை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு பிராக்கெட்ல சண்டே மண்டே டியூஸ்டே. இப்போ இங்க ஐட்டம் டாட் நேம் இருக்கா கொடுத்துருக்காங்களா, அப்பனா இது ஆப்ஜெக்டா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் வந்து சண்டே, நேம் கோலன் மண்டே, நேம் கோலன் டியூஸ்டே. நான் ஏதாவது இதுல கோடிங்ல தப்பா பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்க வசதியா இருக்கும். வந்துடுச்சா? ஓகே, வந்துடுச்சு பாருங்க. முன்னாடி என்ஜி ஃபார்னு கொடுப்போம், அதுக்கு பதிலாக இப்போ ஆக்டிவ் ஃபார்னு போட்டுட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய தேவையான சின்டாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இப்போ ஸ்விட்ச் இருக்கு. ஸ்விட்ச் நான் எப்பவுமே டாக்குமெண்டேஷன் தான் எல்லாருக்கும் பார்க்க சொல்லுவேன். நான் கிளாஸ் எடுக்கும் போதும் சரி டாக்குமெண்டேஷன் வச்சு தான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா என்னதான் ப்ரோக்ராம் அப்டேட் ஆனாலும் நாளைக்கு வந்து நமக்கு படிக்க ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க டுட்டோரியல் வச்சு படிக்கிறீங்க இல்லை வேற சைட்ஸ்லாம் ரெஃபர் பண்றீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் தான் ஃபைனலா போய் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை அப்படின்னு. இது ஆக்ட் ஸ்விட்ச் அதே தான் ஒரு கண்டிஷன். அந்த கேஸ் ஏவா இருந்தா பிஆ இருந்தா ஹெச்ஏஆ இருந்தா இதையும் ட்ரை பண்ணிடலாமே. ஸோ கம்ப்ளீட்டா ஒன்று பண்ண மாதிரி ஆயிடும். இப்போ HTML வந்து இங்க கேஸ் ஏ கேஸ் பி கேஸ் சி இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஓகே, கேஸ் ஏ கேஸ் பி கேஸ் சினே பிரிண்ட் ஆகுது இல்லையா? சரி, இப்போ இந்த கண்டிஷன்ல ஸ்விட்ச் வேரியபிள் அப்படின்னு கொடுப்போம். இதோட வேல்யூ வந்து ஏன்னு கொடுக்கலாம். இஃப் இந்த ஸ்விட்ச் ஸ்விட்ச் இந்த வேரியபிளை ஸ்விட்ச் பண்ணணும். கேஸ் ஏவா இருந்தா கேஸ் பிஆ இருந்தா இது நடக்கணும், இல்லைன்னா டிஃபால்ட். ஸோ நமக்கு ஸ்டார்டிங்ல ஏவா இருக்கு, அதனால அங்க என்ன வரும்? ஏன்னு வரணும். கேஸ் ஏன்னு வந்துடுச்சு. இப்போ அதை கேஸ் பின்னு மாத்தலாமே. பட்டன் கிளிக் இருக்கே, இந்த பட்டன் கிளிக்குள்ள வந்து இங்க விசிபிள மாத்தின மாதிரி this dot switch were equal to b அப்படின்னு மாத்துவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னு வரும், கிளிக் பண்ணும்போது கேஸ் பின்னு வந்துடுச்சு. இல்லைன்னா இதை நம்ம கிளிக் பண்ணும்போது சீன் மாத்திட்டா என்ன ஆயிடும்? டிஃபால்ட் கேஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ புரியலன்னா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. அட் இஃப் ஃபார் ஸ்விட்ச் நீங்க இதுக்கு மேல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்லாம் இதை ட்ரை பண்ணுங்க. கற்போம் கற்பிப்போம் மீண்டும் சந்திப்போம். தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம். டேக் கேர். பை பாய்.